சானியா, சானியா, மேம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்பெல்லாம் பகலே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஸ்டூடண்ட்ஸ், படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல? ஆமா. சத்தமா சொல்லுங்க. ஆமா. சரி, நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இந்த பதில சொல்வீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. என்ன பண்றது? நைட்டு தூங்காம இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான். இவனை பாருங்க, ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கான், சர்க்கஸ் கமாலி மாதிரி இருக்கான். உங்க கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. டீச்சர் வேலையை அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்களா? எங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, திரும்பவும் நமக்கு தான் லீஸ்ட் மார்க்ஸ். ஆனா இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லையே. நமக்கு இது எப்பவும் நல்ல பழக்கமான ஒரு விஷயம் தானே. டோன்ட் வரி. வீடு கட்டிட்டீங்கல்ல? ட்ரீட் எப்போ? ஆனா திங்ஸ்லாம் இன்னும் சரியா அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கவே இல்ல. அத ஜூன்கோ கிட்ட ஒப்படைச்சிரு. இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல பார்த்தேன். வாயை பொழுது ஒன்னையே பாத்துக்கிட்டு இருந்தான். பொய் சொல்லாத. நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? ஹலோ, ஹே, ஹாய். என்ன சொல்லிட்டு போனா? இப்ப அவ ஹலோ தானே சொன்னா. ஏன் வர மாட்டேங்குது? Thank you. தேங்க்ஸ் சொல்றாளாம். இந்த எக்ஸாம்லயும் ஜோ தான் டாப் மார்க் வாங்கியிருக்கான் போல இருக்கு. யா, இது ஒன்றும் அவனுக்கு புதுசு இல்லையே. எல்லாத்துலயும் சென்டம் வாங்கி இருக்கான். சென்டம். என்னது? ஜோ திரும்பவும் சென்டம் வாங்கிட்டானா? அவன் உண்மையிலே மனுஷன் தானா? கண்டிப்பா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு ஜீனி, காட்டுக்குள்ள இருந்து வந்த ஜீனி. இங்க பாருங்க, நான் காலையில ஒரு கனவு கண்டேன். ஒரு வெள்ளை குதிரையை தேடி போயிட்டே இருந்தேனா, அப்போ திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னுச்சு. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, கடிச்சு கொஞ்சம் போல தோணுச்சு. கடிச்சா? அப்பதான் வேம்பயர்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. வேம்பயர்ஸ் கூட அப்படித்தானே நடந்துப்பாங்க. அழகான பொண்ணுங்களுக்கு கழுத்து ரொம்ப வெள்ளையாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அதுல மயங்கி தானே அந்த வேம்பயர்ஸ் அவங்கள கடிச்சிருவாங்க. அதே மாதிரி நீயும் இப்ப சிக்கனை கடி. எனக்கு மாசமா விட்டுற எதுக்கு வேண்டாம் சொல்றேன்ல. இந்த சாப்பிடு. ஒரே ஒரு பைட் சானியா, எனக்காக ப்ளீஸ். இந்தா. அங்க பாரு ஜோ. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. இன்னைக்கு பாக்கணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்துட்டேன்ல. ஹாய் ஜோ. இந்த ட்ரிங்க் இப்பதான் இதுல இருந்து எடுத்தேன். என் பேரு ஜெரோமி. ஜெரோமி. என்னோட மம்மியும் உன் மாமும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஓ, இது திரும்ப வர மாட்டேங்குதா? ஹே சானியா, இது வேலை செய்ய மாட்டேங்குது.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் அவ தான் எடுத்து கொடுத்தா. ஹே சானியா, சீக்கிரம் வாப்பா. ஹே சானியா, இது வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் அவ தான் எடுத்து கொடுத்தா. ஹே சானியா, சீக்கிரம் வாப்பா. இப்படி வா. என்ன உன் ட்ரிங்க்? திரும்ப நீ ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்க. ரியலி சூப்பர். சானியா, ஏய் சானியா, சானியா ஒண்ணுதான். சானியா, சானியா. அதனாலதான் சொன்னேன் அம்மா கிட்ட சொல்லிடுன்னு. சொல்லிடவா? நம்ம ஸ்கூலிங் முடிக்க போறோம். அமைதியா இருந்தா வேலைக்கே ஆகாது. சரியா சொன்ன. நான் சொல்லாதனால்தான் என் மனசுல இருக்கிறது தெரியல. அதனால்தான் அவன் அப்படி நடந்துக்கிறான். கூச்ச சுபாவம் வேற. என்ன பாத்துட்டு இருக்க? கூச்ச சுபாவத்துக்கு என்ன மீனிங்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க. ஆமா, என் ஃபீலிங்ஸ் அவனுக்கு ப்ராப்பரா சொல்ல போறேன். அண்ணா எப்படி சொல்றது? சொன்ன உடனே அவன் டீப்பா இம்ப்ரெஸ் ஆகணும். எப்படி சொல்ல? ஹாய் ஜோ, நான் உன்னை ரொம்ப நாளா உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். நாட் பேட். என்னது நாட் பேடா? அனிமல்ஸோட லவ் டான்ஸ் பண்ணி தான் வெளிப்படுத்துமா? டான்ஸா? ஃபிஷ், பேர்ட்ஸ், ஈவன் பென்குயின்ஸ் கூட. அதுங்க மட்டும் இல்ல, ஈ கூட அப்படிதான். அனிமல்ஸ் அதுங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுமா. டான்ஸ் ஆடணுமா? ஆமா, நீ எப்படிங்க? இன்னைக்குதான் போர்ட்ரேட் கிளாஸ் ஆச்சே. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆச்சு, படிக்கலையா? ஹேய், உனக்கு தெரியாதா? நாங்க இன்னைக்கு படிச்சிருக்கோம். எப்போ நீ ஏன் இதே மாதிரி வர? என்ன? நத்திங்.
ம் ஆனா அவனுக்கு சிம்பிளா இருக்கிற கேர்ள்ஸ் தான் பிடிக்கும். நீ நினைக்கிறது தப்பு. அவன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, ஜிம்மி இன்னும் ஏன் வரல? என்ன இதெல்லாம்? ஏய், என்ன 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 கொண்டு வந்திருக்க? தள்ளி போ. வாவ், என்னது இது? சிக்கன். சிக்கனா? என்ன சிக்கனா இருக்கும்? ஸ்பெஷல் சிக்கன். ஆ ஆ, இது ஜின்செங் சிக்கன் சூப்பா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத சாப்பிடு. இது உனக்கு மட்டும்தான். எனக்கு எதுக்காக தர? உன்னை கொஞ்சம் பாரு, நீ எவ்வளவு ஒல்லியா இருக்கன்னு. ஹே ஜிம்மி, கிளாஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா. ஏய், கத்தாத, வந்துட்டே இருக்க. இது உனக்கு மட்டும்தான். போதுமா? இன்னும் கொஞ்சம் மேல. இது போதுமா? ஸ்டாப். ஓ, ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸோட தீம் மூவ்மெண்ட் போஸ். கெட் ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட். உடம்பெல்லாம் இப்படி வலிக்குதே. ரொம்ப டயர்டா வேற இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாணி என்னதான் வரையறா, அதுவும் என்ன பார்த்து வரையறா. அவளுக்காக நான் எவ்வளவு வலிய வேணா பொறுத்துப்பேன். காதலிக்காக உயிரை கூட கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். இந்த அகாடமிக் இயர்ல சிலபஸ் கொஞ்சம் டஃப்பா தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல நாம ட்ரெயின் பண்ணாதான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா கிளாஸுக்கு யார் இது? எப்ப பாரு போனை வச்சுக்கிட்டு. இத கொஞ்சம் கவனமா பாரு. இத பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு சிரிப்பு வருதான்னு பார்க்கலாம். இதுல குறிப்பிட்டு இருக்கிற வெள்ளை புள்ளிகள்லாம் டீச்சர் சாஜி நடத்துற கிளாஸோட லட்சணம். அப்புறம் இந்த நீல புள்ளிகள்லாம் டீச்சர் சாந்தினி நடத்துற கிளாஸோட லட்சணம்னு நல்லா தெரியுது. நான் சொல்றது ரொம்ப சரியா? ஆமா சார், சரியா சொன்னீங்க. இத பாரு டீச்சர் ஷா. எஸ். ஒண்ணு இல்லப்பா, நான் இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களால நம்ம ஸ்கூல் பேரு தரா மட்டும் ஆக போகுது. இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ பாத்தியா? சானியா, கோமினா, ஜூரி, அப்புறம் இந்த ஜிம்மி. இந்த 4 பேரோட வருங்காலத்தை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி தேற போறாங்கன்னே தெரியல. இவங்கள பெத்தவங்களோட முகத்துல எப்படி முழிக்க போறதுன்னு நினைச்சாலே இந்த ஒரு ஸ்டூடெண்டால தான் நம்ம ஸ்கூலோட பேரே நிலைச்சு நிக்குது. இவனை நினைச்சு நாமெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ஓகே, நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மூமெண்ட் போஸை எல்லாரும் நல்லபடியா வரைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஹே ஜிம்மி, என்ன பண்ற? முடிஞ்சது. முடிஞ்சதா? ஓகே. இடுப்பு உடஞ்சிருச்சுடா. அங்கதான். ஓகே. அங்கதான். மெதுவா. ஹே சானியா. என்ன ஆச்சு?
என்ன இது? நான் பார்க்க எப்படியா இருக்கேன்? தானியா ஆ சார் கிட்ட பில் ஆ வாங்கி சரி வாங்க சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள காஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி பாத்துக்க போறேன்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்ததே இல்ல. உன்னோட சின்ன வயசுல தான் மேல சீலிங்கே கிடையாதே, அப்புறம் எப்படி பாத்துருக்க முடியும்? இப்பெல்லாம் யாரும் நூடுல்ஸ வெளியில காய போறது கிடையாது, ஏன்னா பொல்யூஷன் அப்படி. சின்ன வயசுல இதெல்லாம் நாம வெளியே தானே காய போட்டோம். என்ன? அதானே இப்ப சொன்னீங்க இல்லப்பா? ம். அப்பா ஆ? அப்பா நீங்க அம்மா கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ப்ரப்போஸா? சாரி வெளிப்படுத்துனீங்க. ம். அத என் ஃப்ரெண்ட் ஜூரி இருக்கால, ம். அவ யாரையோ லைக் பண்றாளாம். அவ லவ் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த காலத்துல என்கிட்ட பெரிய கார் இருந்துச்சு. அந்த கார்ல உங்க அம்மாவை ஏத்திக்கிட்டு ஹைவேல நான் எவ்வளவு ஸ்பீடா போவேன் தெரியுமா? ம், ம். என்னோட ஸ்பீட தாங்காம காரை இந்த பக்கம் அந்த பக்கம்னு திண்டாடும். எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு உங்க அம்மா என்ன பார்த்து கண்ணா முன்னு கத்துவா. அப்புறம் என்ன? அவ சொல்ற எதுவுமே என் காதுல போட்டுக்காம நான் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு மிரட்டுவேன். சொல்ல போறியா இல்லையா, சொல்ல போறியா இல்லையான்னு பதில் சொல்ற வரைக்கும் உங்க அம்மாவை நான் விடவே இல்ல. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கவே இல்ல. நீ எக்கடாது கெட்டு போன்னு என் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. போங்கப்பா. ஆனாலும் அந்த நேரத்துல உங்க அம்மா மனசுல ஓரளவுக்கு இடம் பிடிச்சிட்டேன். நிஜமா? ஹே ஜோ, என் கூட வெளியே வரவியா? பரவாயில்ல. என் கூடவே இருக்க போறியா இல்ல அங்க சமாதி ஆகுறியா? சொல்லு. என்ன யோசிக்கிற? யாருக்காவது நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும்னா சின்சியரா ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தோம்னா அவங்க மனசு நம்ம பக்கம் திரும்பும். லெட்டரா? ஆமா. அந்த லெட்டருக்கு லவ் லெட்டர்னு பேரு. அப்பா உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். ஹே பை. அப்புறம் வந்து போமா, பாக்குறேன். விழுந்துற போற. சொல்ல சொல்ல வேகமா போற. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. I'm sorry.
இவ யாரையோ ரொம்ப விரும்புறா போல இருக்கு. 너와 결혼하고 싶어 내 맘을 받아줘 장난스런 키스 என்ன காண்டாக்ட் பண்ணனா இல்லையா? அதுல உன் நேம் எழுதிட்டல? ஆ, அதுல உன் ஃபோன் நம்பர் எழுத மறக்கலல்ல? ம். ஆனா அவன் கால் பண்ண மாட்டான் போல தெரியுது. ஓ கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை அவன் பார்த்திருக்க மாட்டானோ? ஓ, அவன் நம்ம பக்கம் தான் வரான். என்ன பண்றது? இது உன்னோட பிரச்சனை, அதனால நீயே டீல் பண்ணிக்கோ. ஓ, அவன் அந்த லெட்டரை பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல, இவளை பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இரு. சானியா, 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 ஒன்னதான்ப்பா. சானியா, ஒன்னதான். கொண்டுக்காம போறான். சானியா, உன்னதான் கூப்பிடுறது காதுல விழலையா? போதும், கத்தாதீங்க. சானியா நீதான் சானியாவா? அவன் வரா வந்துட்டு இருக்கான். ஓ, ஹாய். இங்க வந்துட்டானா? அப்படியா? என் லெட்டருக்கு நீ ரிப்ளை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ. இங்கேயே படிக்கவா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே. ம்